24 கரட் தங்கத்தை, தங்க பிஸ்கட்டை, தங்க கொயினை, தங்க கட்டியை வாங்கி அதை நமக்கு இலாபம் தரக்கூடிய முறையில் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நான் கற்றுக்கொண்டேன். நான் அனுபவித்த சில நல்ல அனுபவங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். அந்த அனுபவம் உங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவல்களாக அமையும் என்றும் நம்புகிறேன். நான் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை மிக குறைவாக இருந்தது, அசாதாரண சூழ்நிலை காரணமாக. என்றாலும் அந்த அசாதாரண சூழ்நிலை கொஞ்சம் சாதாரண சூழ்நிலைக்கு வருகின்ற அந்த தருணத்தில் தங்கத்தின் விலை கூடலாம் என்ற நம்பிக்கையில் ஒரு 20 கிராம் தங்கத்தை நான் வாங்கி வைத்திருந்தேன். துபாயில் வாங்கினேன். துபாயில் நான் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன், அதனால் துபாயில் நான் வாங்கினேன். 20 கிராம் 24 கேரட்டில் ஒரு தங்க பிஸ்கட்டை வாங்கினேன். வாங்கும்போது 1 கிராம் தங்கத்தின் விலை 480 திர்ஹம்ஸ். அதே தங்கத்தின் இன்றைய விலை 1 கிராமுக்கு 555 திர்ஹம்ஸ். 1 கிராமுக்கு 75 திர்ஹம்ஸ் கூடியிருக்கிறது. வாங்கி அந்த தங்கத்தை நான் இன்று துபாயில் இருக்கிற ஒரு தங்க நகை கடைக்கு கொண்டு போய் விற்றிருந்தேன். இங்கு தங்க பிஸ்கட்டை விற்கின்ற போது ஆக குறைந்தது அன்றைய தங்கத்தின் பெறுமதியிலிருந்து 3% கழித்து விட்டு தான் தருவார்கள். 55 திர்ஹம்ஸ் என்னும் போது 3% என்றால் ஒரு 16, 17 திர்ஹம்ஸ், 20 திர்ஹம் என்றே வைத்துக் கொள்ளுங்களேன். 535 திர்ஹம்ஸ் எனக்கு கிடைத்திருந்தது. 480 திர்ஹம்ஸ் வாங்கியிருந்தேன். 535 திர்ஹம்ஸுக்கு ஏறத்தாழ 535 திர்ஹம்ஸுக்கு விற்றிருந்தேன். 535 480 திர்ஹம்ஸ் போனால் ஏறத்தாழ 55 திர்ஹம்ஸ் 1 கிராமுக்கு எனக்கு லாபம் கிடைத்தது. வாங்கியது விற்றது 20 கிராமுக்கு. 20 தர 55 ஏறத்தாழ 1100 திர்ஹம்ஸ் எனக்கு லாபம் கிடைத்தது. 1100 என்றதெல்லாம் சாதாரண பணம் அல்ல. துபாயில் சாதாரண ஒரு வேலை செய்கின்ற ஒரு தொழிலாளிக்கு கிடைக்கின்ற ஒரு மாத சம்பளம். இலங்கையின் பெறுமதியில் 1 லட்சம் ரூபாய். இந்தியன் பெறுமதி சொல்லப்போனால் ஏறத்தாழ 27,000. சாதாரண ஒரு அமௌண்ட் அல்ல அது. அது மட்டும் இல்லாமல் துபாயில் தங்கத்தை வாங்குகின்ற போது வரி இல்லை, செய்கூலி இல்லை. என்றாலும் இது 24 கரட் தங்கம் என்று சான்றிதழ் படுத்தப்பட்ட சில கம்பெனிகளால் வழங்கப்படுகின்ற தங்க பிஸ்கட்டை வாங்குகின்ற போது அந்த சான்றிதழ் கூடிய கட்டணம் நாம் கொடுக்க வேண்டும். நான் போன வருடம் வாங்குகின்ற போது அப்படித்தான் வாங்கினேன். என்றாலும் அதனுடைய தேவை துபாய் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் துபாயில் எந்த தங்க நகை கடைக்கு சென்று 24 கரட் கேட்டாலும் 24 தான் கிடைக்கும். 22 சொன்னால் 22 தான் கிடைக்கும். அதில் நம்பிக்கை துபாயில் இருக்கின்றது. அதனால் நான் இந்த முறை தங்க பிஸ்கட் வாங்குகின்ற போது வரி இல்லை, செய்கூலி கட்டணமில்லை, மற்றது சர்டிஃபிகேட் சார்ஜ் இல்லை. அதனால் தங்கத்தின் பெறுமதி அந்த பெறுமதிக்கு வாங்கியதால் அந்த மேலதிகமாக செலவில்லாமல் 1100 திர்ஹம்ஸ் எனக்கு லாபமாக கிடைத்தது. உண்மையிலேயே இந்த வாங்கி விற்றல் தங்கத்தை, இந்த வாங்கி விற்றல் யாருக்கு பொருத்தம் என்று சொன்னால், சொந்த நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்து வேலை செய்து மாதம் கிடைக்கிற சம்பளத்தில் கொஞ்சம் சேமித்து வைத்து இதை வைத்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணுபவர்களுக்கு உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு முதலீடும் வாய்ப்பும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் விலை குறையும் போது வாங்குவது, விலை கூடும் போது விற்பது, மறுபடியும் விலை குறையும் போது வாங்குவது, மற்ற விலை கூடும் போது விற்க என்பதும் உண்மையில் இது கஷ்டப்படாமல் கிடைக்கின்ற ஒரு நல்ல ஒரு வருமானம் என்று நினைக்கிறேன். இந்த வெளிநாட்டில் இருக்கின்ற போது செய்கின்ற வேலைக்கு மாதம் சம்பளம் கிடைக்கின்றது. அதற்கு மேலதிகமாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்ய வேண்டும், ஒரு வியாபார நுட்பத்தை பயன்படுத்தி லாபம் பெற வேண்டும் என்றால் இது பொருத்தமானது என்று என்னுடைய அனுபவத்தில் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மிடம் ஏதாவது சொத்து இருக்கின்ற போது அல்லது நகை இருக்கின்ற போது அது நான் 1 வருடத்துக்கு மேலதிகமாக அந்த சொத்து நகை நம்மிடம் இருக்கின்ற போது அதற்கு அதில் அந்த பெறுமதியில் ஒரு குறிப்பிட்ட சின்ன ஒரு சதவீதத்தை இல்லாதவர்களுக்கு நாம் கொடுப்பதை கடமையாக வைத்திருக்க வேண்டும். அரபியில் சொல்ல போனால் சக்காத் கொடுக்க வேண்டும். அது தவிர 1 வருடத்துக்குள் இப்படி வாங்கி விற்பது அதன் மூலம் கிடைக்கின்ற லாபத்திலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை, ஒரு 100 ரூபாய் என்றாலும் பரவாயில்லை, அதை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அது இல்லாதவர்களுக்கு கொடுக்கின்ற போது அது பல மடங்காக நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையும் நம்மிடம் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை என்னிடம் இருந்தது. அதனால் என்னவோ தெரியவில்லை, அந்த கிடைத்த லாபத்தில் ஒரு செழிப்பும் ஒரு பரக்கத்தும் இருந்ததை என்னால் உணர முடிந்தது. எல்லா புகழும் படைத்தவனுக்கு. ஸோ இப்படியான ஒரு கொஞ்சம் முதலீடு இருக்குது, அதை வைத்து கஷ்டப்படாமல் ஒரு லாபம் உழைக்க வேண்டும் என்று எண்ணுபவர்களுக்கு இது பொருத்தமான ஒரு முதலீடு என்று நான் நினைக்கிறேன். நீங்களும் இந்த தகவல் மூலமாக பயன்பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். லாபம் பெற வாழ்த்துக்கள்.